ஓம் நமோ நாராயணாய. திருப்பதிக்கு வந்து எல்லாருமே எதுக்காக மொட்டை போடுறாங்க? மொட்டை போடுறது எல்லா கோயிலுமே ஸ்பெஷல் தான். ஆனாலும் திருப்பதியில வந்து மொட்டை போடுறதுல என்ன ஸ்பெஷலுங்கிறதுக்காக அந்த மொட்டைக்காக ஒரு குட்டி ஸ்டோரி. அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஒரு சாபம் வந்துருச்சான். அதனால அவரு இந்த பகுதியில வந்து ஒரு புத்துக்குள்ளார உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப வந்து புத்துக்குள்ளார ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்காருன்னு தெரிஞ்ச ஒரு மாடு அழகா தினமும் அந்த புத்துக்கிட்ட வந்து அவருக்கு பால் கொடுத்துட்டே இருந்துச்சா. அவருக்கு உள்ளார பால் அபிஷேகம் நடந்துகிட்டே இருந்துச்சான். இது ரொம்ப நாளா மாட்டுக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். என்னடா இது, நம்மளுக்கு வர பால் வந்து தினமும் கம்மியாகுதே, பாலே வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சு அவரு ஒரு நாள் அந்த மாடை ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்காரு. மாடு போய் புத்துக்கிட்ட பால் கறக்கிறத பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆயிட்டாராம். உடனே ஒரு கம்பி எடுத்து இப்படி அரிச்சிருக்காரு அந்த புத்தை. அப்ப ஸ்ரீனிவாச பெருமாளோட தலையில அடிபட்டு அவரோட முடி ஃபுல்லா அவரை விட்டு போயிடுச்சு. முடி இல்லாம தான் ஸ்ரீனிவாச பெருமாள் இங்க இருந்திருக்காருங்கிறது ஒரு ஐதீகம். இதை கேள்விப்பட்ட ஸ்ரீனிவாச பெருமாளோட மிகப்பெரிய பக்தையான நீலா, அதாவது நீலாங்கரை மலையை சேர்ந்த நீலாங்கிற ஒரு தேவதை இங்க வந்து அவரை வணங்கி, ஐயா உங்களை வந்து இப்படி என்னால பார்க்க முடியல, அதாவது மொட்டத்தலையா, அதனால என்னோட முடியை எடுத்து நான் உங்ககிட்ட வைக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு சரிமான் இருக்காரு. அவங்களோட கூந்தலை எடுத்து ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு வச்சதுதான் இன்னைக்கு திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அவரோட ஒரிஜினல் முடி கிடையாது, அந்த நீலாவோட முடி. சோ அந்த நீலாவோட முடியை சந்தோஷமா ஏத்துக்கிட்டதாலதான் இங்க வந்து முடியை காணிக்கையா கொடுத்து நீங்க ஏதாவது வேண்டிக்கிட்டாலோ இல்ல ஏதாவது மனசுல நினைச்சுக்கிட்டு அது நல்லபடியா நடந்துட்டா நான் வந்து முடி கொடுக்குறேன்னு சொன்னாலோ அந்த காரியம் நிச்சயமா நிறைவேறும். சோ இதுதான் திருப்பதியில எல்லாரும் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கான குட்டி ஸ்டோரி. நான் இங்க வந்த போது பெருமாள் வந்து அழகா கிளம்பி கல்யாண உற்சவத்துக்கு போனாரு. அதை பார்க்கலாமா?